வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. எனது வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஆரிவர் கன்னிராசி நண்பர்களும் செய்கிறார்களே அப்படின்னு. இப்ப ஏதாவது ஒரு ஜாதகத்துல, ஏதாவது ஒரு வீடியோல நம்ம இந்த வேலை கன்னிராசிக்காரங்களோட, அந்த வேலை மேஷராசிக்காரங்களோட, இந்த வேலை கும்பராசிக்காரங்களோட அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப சொல்றாங்களே, சொல்றவங்கலாம் வந்து கடவுள். ஏன்னா, ஜோதிடத்துல உங்களுடைய ஜாதகத்துக்கு ராசிக்கும், லக்னத்துக்கும் எந்த கிரகம் 2 10ஆம் அமைப்போடு சுபத்துவ நிலையில நல்ல மாதிரி தொடர்புல இருக்கோ, அந்த கிரகத்தினுடைய தொழில்கள் உங்களுக்கு அமைய வேண்டும். அவ்வளவுதாங்க விஷயம். ஓகேங்களா? இதுல நீங்க என்ன கேட்டகரி அமைப்புகள்ல இருக்கீங்க? சமீபத்துல ஒருத்தர் கால் பண்ணி பேசுறாரு. பேசுறப்ப, நீங்க சனி சம்பந்தப்பட்ட துறையில எதுல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லங்க நான் வந்து எம்பிபிஎஸ்ல இருக்கேன் அப்படின்னாரு. எம்பிபிஎஸ் சாரி மருத்துவத்துல இருக்கேன்னு சொன்னாரு. மருத்துவத்துல என்னத்துல இருக்கீங்க? இது எம்பிபிஎஸ் ஜாதகம் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே வந்து அவர் அப்படியே இழுக்கும்போது, சரி என்ன வரும்னு நான் சொல்றேன். இந்த ஆர்த்தோபெடிக் மாதிரியான கால் மூட்டு சம்பந்தப்படுறது, பிணங்களோடு இருக்கிறது, பிரேத பரிசோதனை சம்பந்தப்படுற விஷயங்கள் செய்யறது, இது மாதிரியான ஒரு மாதிரியான கீழ்நிலை அமைப்பு, பாதத்தை சுத்தம் பண்றது மாதிரியான அமைப்புகள்ல என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோடனே அடுத்த நொடியில அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து அந்த மாதிரியான கோர்சஸ் அப்ளை பண்ணலாமா கவர்மெண்ட்லன்றதை பத்தி கன்சல்ட் பண்ண தான் உங்ககிட்ட வந்தேன். ஓகே இப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு? அவருடைய ஜாதகத்துல தனுசு லக்னமாகி லக்னத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் அதிபதியான சனி 10ஆம் இடத்தோட சுபத்துவ நிலையில தொடர்பு கொண்டதுனால எடுத்தோடனே அந்த கேள்வி அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். இந்த அமைப்புகள் இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அவருடைய தனுசு லக்னம் தான் அவரு. தனுசு லக்னமா இருக்கிறாரு. கூடவே வந்து கும்ப ராசியா இருக்காரு. ஆனா ராசி அடிப்படையில வச்சோ, லக்னத்து அடிப்படையில வச்சோ அந்த இடத்துல அவருடைய ஜீவன அமைப்பு செயல்படாம, அவருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் 2 10ஆம் அமைப்போடு தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவரு அந்த அமைப்புகளை பத்தி யோசிக்கிறாரு. அதை பத்தி செயல்படுத்தணும் டிஸ்கஷன் வருது. அப்போ ராசிப்படி ஒருத்தருக்கு வேலை அமையுது. ரொம்ப 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 குறைவுங்க. அதே நேரத்துல ஜாதகத்தினுடைய 2 10ஆம் அமைப்போடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த கிரகத்தின் தொழில் அமையும். இப்ப இவரு கேட்ட கேள்வி என்ன? ஆரி ஒர்க் கன்னிராசிக்காரங்களும் செய்யறாங்களே. ஆரி ஒர்க்ன்றது என்னங்க? ஆரி ஒர்க்ன்றது ஒரு கலை அமைப்பு. ஆனால் அந்த கலையை எடுத்தோம் கவுத்தோம் பண்ணாம நிதானமாக, பொறுமையாக, ஸ்லோவா சின்ன ஊசி இப்படித்தானே வச்சு பண்ணுவாங்க. ஆரி ஒர்க் பண்றவங்கள பார்த்திருக்கிறீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஆரி ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆரி ஒர்க் பொறுமை, நிதானத்தோடு சேர்ந்து கண்ணியின் தன்மையான அறிவு, கிரியேஷன் உருவாக்குறது, புதனின் சார்ந்த அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல ஒரு அழகு சார்ந்த அமைப்பு. ஒரு பெண்கள் சம்பந்தப்படுற விஷயம் அப்படின்ற விஷயத்தை உருவாக்குவதற்கு நிதானமாக பொறுமையாக செயல்படுத்துவதற்கு அவங்க கடக லக்னமா இருக்கணும், கடக ராசியா இருக்கணும், சனி வலுத்து இருக்கணும். சனி வலுத்தவர்களே மெதுவாக கழட்டுறது, மாற்றுறது, பூட்டுறது மாதிரியான அமைப்புகள் பண்ணுவாங்கல்ல. இந்த அமைப்புகள்ல ஆரி ஒர்க் பண்றதுக்கு சனியும் வருவாரு, செவ்வாயும் வருவாரு, புதனும் வருவாரு. இந்த மாதிரியான அமைப்புகள்ல முக்கூட்டு அமைப்புகள்ல நிறைய கிரகங்கள் கலந்து ஒரு அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்புகள்ல இந்த ஆரி ஒர்க்கும் ஒரு விஷயம். ஏன் ஆரி என்ன பண்றீங்க? அழகுபடுத்துறீங்க. அந்த அழகை எதை வச்சு பண்றீங்க? ஒரு கூரான ஆயுதம் வச்சு பண்றீங்க. அந்த கூரான ஆயுதத்துக்கு செவ்வாய்ன்னு வருவாரு. அழகுக்கு சுக்கிரன் வந்துருவாரு. நீங்கள் செய்யக்கூடிய அந்த துணி, பட்டு துணியா இருந்தா செவ்வாய் வருவாரு, காட்டன் துணியா இருந்தா சந்திரன் வருவாரு. கூடவே உங்களுக்கு நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய அமைப்புகள்ல ஒரு மாதிரி ஆர்டிபிஷியல் அது ஒரு கோல்டு மாதிரி இருக்கா? அது இதா இருக்கா? இது மாதிரி இருக்குதா? ஒரு கோல்டு மாதிரியான ஆரி ஒர்க் செய்றீங்க அப்படின்னா அது குருன்னு வந்துருவாரு. அதே ஒரு சில்வர் மாதிரியான அமைப்புக்கு செய்றீங்கன்னா அது சுக்கிரன் வருவாரு. இந்த மாதிரி கலப்புகளின் அடிப்படையில இருக்கும். ஒரு கன்னி ராசிக்காரர் இதை செஞ்சிருவாரு. ஒரு மேஷ ராசிக்காரர் அதை செஞ்சிருவாருன்றதை விட அந்த ஜாதகத்தின் குவாலிட்டியில லக்னம் ராசிக்கு 2 10 அமைப்புகள்ல எந்த கிரகம் வலிமையாக தொடர்பு கொண்டிருக்கு. அந்த வலிமை என்பது குருவோடனோ, சுக்கிரனோடையோ, பௌர்ணமி சந்திரனோடையோ இது அமைப்புகள் அல்லது குரு சுக்கிரன் வீடுகள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சுபத்துவ நிலையை பெற்று வலிமையாக இருக்கிறது. அப்ப கெட்டு போயிட்டாங்கன்னா செவ்வாயோட, சனியோட, ராகுவோட ஒரு சேர சேர்ந்து இருக்கிறது, செவ்வாயின் பார்வை வாங்கி இருக்கிறது. இது வலிமை இழந்திருக்கிறாங்க, கெட்டு போறாங்க அப்படின்றது ஜோதிடத்தின் அமைப்புகள்ல வரும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.